ஹாய், நான் Adeeb. Redmi இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Redmi 11 Prime 4G, Redmi 11 Prime 5Gங்கிற ஃபோன்ஸ் தான் அது. இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Redmi 11 Prime 4G, 5G இந்த 2 ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் ஃபோன்ஸ் தான். ஃபோனில் இருக்கிற சிப் செட்டில் தான் டிஃப்ரென்ஸ் வருது. அப்புறமா பேக் சைடில் இருக்கிற டிசைன்லேருந்து தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இந்த ஃபோன்ஸுக்கு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோன்ஸும் சேம் ஃபோன்ஸ் தான். ஃபஸ்ட் இந்த ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். 6.58 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் 90 ஹெட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் 240 ஹெட்ஸுக்கான டச் டைமிங் ரேட்டும் வருது. கோர்னிங் ஒர்லாஸோட 3 ப்ரொடெக்ஷன் இதோட டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. 500 நிட்ஸ் தான் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ். அடுத்து அந்த ஃபோன்ஸில் வர ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். 4G வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G99 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் தான். மாதிரி G57 தான் இதில் கொடுத்துருக்க GPU. 5G வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமண்ட் சிட்டி 700 சிப் செட் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் தான். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 7 5G பேண்ட்ஸுக்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன்லையுமே மாதிரி G57 GPU தான் வருது. அப்புறமா இந்த 2 ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM டைப் தான் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் வருது. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 தான் வருது. MIUI 13 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். 5000 mAhக்கான ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் தான் வருது. அப்புறம் இந்த ஃபோனில் 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 22 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு தராங்க. அடுத்து இந்த ஃபோன்ஸில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் வருது. டோட்டலாக 2 கேமரா தான் 5G வேரியண்ட்டில் வருது. ஆனால் 4G வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த கேமரா பற்றி சொல்லணும். இந்த 2 மெகா பிக்சலான டெப்த் சென்சர், 2 மெகா பிக்சலான மேக்ரோ லென்ஸ் சுத்தமாக ஒரு வேஸ்ட்டான கேமரா தான் சொல்லி ஆகணும். யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற கேமரா எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 50 மெகா பிக்சலுக்கான கேமரா தான். மற்றபடி இருக்கிற கேமரா எல்லாமே சும்மா டம்மிக்கு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் வருது. அடுத்து இந்த ஃபோன்ஸோட கலர் வேரியண்ட் ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். Redmi 11 Prime 4G பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் வருது. க்ரீன், ப்ளூ, பர்பிள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 12,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 14,999 ரூபாயும் தான் வருது. அடுத்ததான் Redmi 11 Prime 5G பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் வருது. க்ரீன், ஒயிட், பிளாக். இந்த ஃபோனுமே 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் தான் வருது. 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 13,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 15,999 ரூபாயும் தான் வருது. இந்த ஃபோன்ஸோட ஃபர்ஸ்ட் சேல் செப்டம்பர் 9 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோனை Amazon மீ ஸ்டோர் வழியாக தான் நம்மளால வாங்க முடியும். அடுத்தது இருக்கிற கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த Redmi 11 Prime 4G வாங்கணுமா இல்லை Redmi 11 Prime 5G வாங்கணுமாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். Redmi 11 Prime 4G நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதே ஃபோன் பார்த்தீங்கன்னா போக்கோ பிராண்டிங்கில் இருக்குது. போக்கோ M5ங்கிற பேரில். இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 ஃபோன்ஸுமே சேம் ஃபோன்ஸ் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா Redmi 11 Prime 4G விட 500 ரூபா கம்மி தான் போக்கோ M5க்கு. Redmi 11 Prime 4G வேரியண்ட் எடுக்குமா 5G வேரியண்ட் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா 5G வேரியண்ட் எடுக்கிறது தான் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 ஃபோன்ஸுக்குமே 1000 ரூபாய் தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது. இந்த 1000 ரூபாய் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்காம 5G வேரியண்ட் எடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் 5G வர டைமில் அந்த 5G ஃபோனை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 4G ஃபோன் எடுக்கிறா இருந்தீங்கன்னா 5G வர டைமில் ஃபோனை எப்படி இருந்தாலும் மாற்றி தான் ஆகணும். 1000 ரூபாய் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை பார்த்து நீங்கள் 4G வேரியண்டே எடுக்காதீங்க. எடுக்கிறா இருந்தீங்கன்னா 5G வேரியண்ட் எடுங்க. டிசைனும் பார்த்தீங்கன்னா 4G வேரியண்டை விட 5G வேரியண்டில் கொடுத்துருக்கிற டிசைன் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஈவினிங் 6 மணி ஆகும்போது வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓலிங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அது ஸ்போர்ட்லேயே கிடைக்கும். என்னோட Instagram ஐடி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸுமே நம்ம Instagram வழியாக தான் போஸ்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.